இந்த காணொளியில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் இருந்து பார்ட் 2 வீடியோ வந்து பிவைக்யூ வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், 24 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரிப்பன் 3:2:7 என்ற விகிதத்தில் 3 துண்டுகளாக வெட்டப்படுகிறது எனில் ஒவ்வொரு துண்டின் நீளம் முறையே என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 24 மீட்டரை வந்து 3 பாகங்களாக பிரிக்கிறாங்க. அது ஒரு பாகம் 3, ஒரு பார்ட் வந்து 3, இன்னொரு பார்ட்டு 2, இன்னொரு பார்ட்டு 7 அன்னிட்டு. அப்போ ஒரு பார்ட் வந்து எவ்வளோன்னு தெரியணும்னா இதை ஆட் பண்ணி இந்த 24 டிவைடட் பை அதை ஆட் பண்ணதை போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பார்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இப்போது 3ம் 2ம் ஆட் பண்ணால் 5, 5 7 ஆட் பண்ணோம்னா 12. இப்போ 12 இதில் அடித்தோம்னா 2ன்றது ஒரு பார்ட்டு. அப்போ அவங்க வந்து இந்த 3:2 இது எத்தனை மீட்டராக வந்து அது பிரிக்கலான்னா, அப்போது 3 × 2 6, ஃபஸ்ட்டு வந்து 6 மீட்டராக பிரிக்கிறாங்க. அப்புறமா 2 × 2 வந்து 4 மீட்டர், அடுத்து 7 × 2 வந்து 14 மீட்டர். இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 6 மீட்டர், 4 மீட்டர், 14 மீட்டர், ஆப்ஷன் ஏ. இந்த சம் வந்து பாருங்கள், ஆல்ரெடி நேற்றே இந்த மெத்தட் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதனால் பல ஈஸியான மெத்தட்ன்றதால டக்குன்னு போட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஏபிசி. ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, A:B = 4:6, B:C = 18:5 எனில் A:B:C இன் விகிதத்தை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. A வந்து 4, B வந்து 6, அடுத்து வந்து B வந்து 18 கொடுத்துருக்காங்க, C வந்து 5 கொடுத்துருக்காங்க. இங்கே 18ன்றதால முன்னாடி 18 போடுவோம், இங்கே 6ன்றதால இங்கே 6 போடுவோம். இப்போ 6ஆல் இதை அடிக்கலாமா? இங்கே அடிக்கலாம். இங்கே 6ஆல் அடித்தோம்னா 3 டைம்ஸ் இருக்கும். மறுபடியும் வந்து ஏதாவது அடிக்க முடியுமான்னா முடியாது. அப்போது 4 3 12, 18 அப்படியே வரும். இங்கே 5 இருக்குது, 5 வரும். அப்போ A:B:C எவ்வளோன்னா 12:18:5, ஆப்ஷன் சி. 12:18:5, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள், இங்கேயும் வந்து A:B = 2:5 மற்றும் B:C = 4:1 எனில் A:B:C என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ABC, A வந்து 2 5, அடுத்து B வந்து Bயும் Cயும் வந்து பார்த்திங்கன்னா 4 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 5ன்றதால C இருக்கிற இடத்துல 5, இங்கே 4ன்றதால இங்கே 4. ஸோ இது வந்து ஏதாவது அடிக்க முடியுமான்னா முடியாது. அப்போது மல்டிப்ளை பண்ணிடுவோம். 2 நாங் 8, 5 நாங் 20, 5 1 5. அப்போது 8:20:5, ஆப்ஷன் சி. இந்த சம் வந்து பாருங்கள், A:B = 5:7 மற்றும் B:C = 6:11 எனில் A:B:C வந்து காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ABC, A வந்து 5, B வந்து 7, அடுத்து BC வந்து 6 11ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 7 போடுறோம், இங்கே 6 போடுறோம். காமனாக ஏதாவது அடிக்க முடியுமான்னா முடியாது. எல்லாத்துலேயுமே அடிப்படுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அடிப்படணும். ஸோ எல்லாத்துலேயுமே அடிப்படுற மாதிரி இருந்தால் தான் என்ன பண்ணணும், அடிக்கணும், இல்லைன்னா அடிக்கக்கூடாது. 5 6 30, 7 6 42, 7 11 77. ஸோ இதுக்கப்புறம் இது ஏதாவது மினிமைஸ் பண்ண முடியும்னா இது 3ஆல் அடிக்கலாம், இங்கே 3ஆல் அடிக்கலாம், இங்கே வந்து 3ஆல் அடிக்க முடியாது. 2ஆலையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அடிக்கலாம், இங்கே 2ஆல் அடிக்க முடியாது. அப்போ அப்படியே வந்து எடுத்துக்க வேண்டியது தான் ரேஷியோ. 30:42:77, ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பி. நெக்ஸ்ட்டு சம் வந்து பாருங்கள், சேம் சம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்து பார்ப்போம். ஸோ இங்கே ஆறுன்றது தவறுதலாக போட்டிருக்கேன், 6 எடுத்துருங்க. ஸோ கீழே தான் இந்த சம் ரிப்பீட் ஆகிருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா A:B = 5:9 மற்றும் B:C = 4:7 எனில் A:B:C என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது ABC, ஃபஸ்ட்டில் AB எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 9, BC வந்து 4 7. ஸோ இங்கே 9 போடுறோம், இங்கே 4 போடுறோம். ஏதாவது அடிக்க முடியுதான்னு பார்த்தா முடியாது. அப்போது அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 நாங் 20, 9 நாங் 36, 9 7 63. இது ஏதாவது சிம்ப்ளிஃபை பண்ண முடியுமான்னா முடியாது. ஸோ 20:36:63, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள், A:B = 2:3, B:C = 5:7 எனில் A:B:C இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ABC, AB வந்து 2 3, BC வந்து 5 7. ஸோ இங்கே 3 வரும், இங்கே 5 வரும். இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 2 5 10, 3 5 15, 7 3 21.
10:15:21. Option C. Next வந்து பாருங்க, A/B is equal to 3:5 மற்றும் B/C is equal to 7:2 எனில் A/B/C வந்து என்னன்னு கேட்குறாங்க. அப்போது ABC, AB வந்து 3:5, BC வந்து 7:2, இங்கே 5 வரும், இங்கே 7 வரும். இது மல்டிப்ளை பண்ணோம்னா 7×3 21, 7×5 35, 2×5 10, 21:35:10. ஆப்ஷன் B. ஸோ இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ரிப்பீட் ஆர் வந்து தவறுதலாக போட்டிருக்கேன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த சம் வந்து இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு, அது வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இஃப் A/B is equal to 7:8, B/C is equal to 24:9 எனில் A/B/C காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ABC is equal to, AB வந்து 7 8, BC வந்து 24 9. ஸோ இங்கே 8 எழுதுவோம், இங்கே 24ன்றதால இங்கே 24 எழுதுவோம். 8ஆல் அடிக்கலாங்களா, இங்கே அடித்தோம்னா 3 8 24. மறுபடியும் 3ஆல் அடிக்கலாமா, இந்த 3 போயிடும், இங்கே 3ஆல் அடித்தோம்னா 8 3 24, இங்கே 3 வந்து வரும். அப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா 7 8 3. அப்போது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 7:8:3. பட் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 9 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்பு வந்து நம்ம எழுதி தான் ஆகணும். ஸோ இங்கே வந்து 3 கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஆப்ஷன் டிஎன்னு போடலாம், அவங்க கொடுக்கல. அப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பு வந்து நம்ம என்ன எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 3 அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று இருந்தது இல்லையா, அதை வந்து பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 8ன்னு எழுதணும். அடுத்து வந்து இங்கே 24 9ன்னு எழுதணும். இங்கே 24ன்றதால இங்கே 24. 8ஆல் அடித்தப்போ இங்கே என்ன இருந்தது, 3 இருந்தது. ஸோ இந்த ஸ்டெப் அப்படியே கொண்டு வாங்க. 7 3 21, இங்கே 24 24, 9 9. அப்போ 21:24:9ன்றது ஆன்சர். ஆப்ஷனில் இல்லைன்றதால இது வந்து நம்ம ஆன்சராக எடுக்கிறோம். அதே வந்து இது மறுபடியும் சிம்ப்ளிஃபை பண்ணலாம். 7:3 8 3 24, 7 3 21, 3 3 9ன்னு வரும் சிம்ப்ளிஃபை பண்ணால். பட் வந்து நம்மளுக்கு ஆப்ஷனில் இல்லைன்றதால 21:24:9ன்றதை போடுறோம். நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள், A/B is equal to 2:3, B/C is equal to 5:4 எனில் A/B/Cயின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ABC, AB வந்து 2 3, அடுத்து BC வந்து 5 4. இங்கே 3ன்றதால இங்கே 3, இங்கே 5ன்றதால இந்த இடத்துல 5 போட்டுக்கிறோம். அடிக்க முடியுமான்னா முடியாது. அப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 5 10, 3 5 15, 3 4 12. ஸோ இதை வந்து சிம்ப்ளிஃபை பண்ண முடியும்னா முடியாது. அப்போது 10:15:12. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் வந்து ரிப்பீட் ஆன சம். ஸோ இந்த சம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் சம்மும் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிருக்கிற சம்மு தான். அடுத்து இருக்கிறது ரிப்பீட்டட் சம்மு. ஸோ இந்த சம் வந்து பாருங்கள், இந்த சம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட், அதனால தெளிவாக பார்த்துக்கோங்க. 6:7 என்ற விகிதத்தில் இரு உறுப்புகளில் இருந்தும் கழிக்கப்படும் பொழுது 16:21 விகிதத்திற்கு குறைவான ஒரு விகிதத்தை தரும் மீச்சிறு முழு எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது 6/7 என்ற நம்பர்லேருந்து இந்த 2 நம்பர்லேருந்து கழிக்கிறாங்களாம். என்ன நம்பர் கழிக்கிறாங்கன்னு தெரில, அதனால் வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படி கழிக்கும்போது இந்த 16/21 விகிதத்திற்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, குறைவான இதை விட, ஸோ இந்த 16/21 விட அது கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த 16/21 பெருசுன்னு தானே அர்த்தம். ஸோ நம்ம வந்து லெஸ் தென் ஆர் 16/21 போடுறோம். இப்போ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை வந்து பண்ணுவோம். 21 × 6 - x லெஸ் தென் ஆர் 16 × 7 - x. இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 × 6 வந்து பார்த்தீங்கன்னா 6 2 6 12 மைனஸ் 21x. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் 7 42 4 1 7 7 4 11 மைனஸ் 16x. அடுத்து வந்து இந்த
எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடுவோம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வருவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 112 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 126 மைனஸ் 112 வரும். லெஸ் தென் ஆர் இந்த 21x மைனஸ் 21x இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 21x மைனஸ் 16x. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 126ல் 100 போச்சுன்னா 26 இருக்கும். 26ல் 12 போச்சுன்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 14 வந்து வரும். இங்கே வந்து 21xல 16x போச்சுன்னா 5xன்னு வரும். 5 வந்து இங்கே அடிக்கலாமா? அடிச்சோம்னா 2 5 10 ரிமைனிங் 4 இருக்கும். 8 5 40 அப்படின்னு போடுவோமா? அப்போ 2.8ன்றது வரும். அப்போது 2.8 less than or x. ஸோ இந்த 2.8 விட எக்ஸ் வேல்யூ எப்படி இருக்கணும்? பெருசாக இருக்கணும். ஸோ அதுதானே இதை மீன் பண்ணது. 2.8 லெஸ் தென் ஆர் எக்ஸ்னா 2.8 விட எக்ஸ் வேல்யூ பெருசாக இருக்கணும். சேம் டைம் இப்போ கொஷின் வந்து பாருங்கள், இது வந்து ரொம்ப முக்கியம். விகிதத்தை தரும் மீச்சிறு முழு எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது 2.க்கு எடுத்து 2.8 இருக்குன்னா முழு எண் என்ன வரும்? 3n வருமா? அப்போ எக்ஸினுடைய வேல்யூ வந்து 3, அந்த மீச்சிறு முழு எண்ணும் 3. ஆப்ஷன் பி என்றது சரியான ஆன்சர். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். எக்ஸினுடைய வேல்யூ வந்து 2.8 விட அதிகமாக இருக்கணும். நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? மீச்சிறு முழு எண். ஸோ முழு நம்பர் அப்படின்னா 2.க்கு அடுத்த நம்பர் என்ன வரும்? 3 வந்து வரும். அப்போ 3 தான் வந்து எக்ஸுக்கான வேல்யூ. இப்போ ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க. இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 divided by 3 4 divided by 7 கொடுத்துட்டு இதில் எது வந்து பெருசு? இது ரெண்டுமே ஈக்குவலா, லெஸ் தென் ஆரா, கிரேட்டர் தென் ஆரா அப்படின்ட்டு நம்மளை கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு டிவைட் பண்ணால் எது இதில் எந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். 3ஆல் இங்கே அடிச்சோம்னா 0.20 வந்து 6 3 18 ரிமைனிங் 20 6 6ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ இதை அடிச்சோம்னா 0.40 40ல் வந்து 7 வந்து பார்த்தீங்கன்னா 5 7 35 ரிமைனிங் வந்து 50. ஸோ இது வந்து 0.51 வந்துட்டா. ஸோ இதில் இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு ஸோ 2/3 பெருசு. அப்போ என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்? கிரேட்டர் தென் ஆர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் வந்து ஏ. 4/7 விட 2/3 தான் பெருசு. எப்படி அதை கண்டுபிடிச்சோன்னா அடிக்கிறது மூலயமா இதை அடிச்சோம்னா 0.66 வருது. இது வந்து 0.5. 0.5 விட 0.6 வந்து பெருசு. அடுத்து இந்த சம் வந்து பாருங்க. 20% into a plus b is equal to 50% a minus b எனில் a மற்றும் b இன் விகிதம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 20 divided by 100 into a plus b, 50 divided by 100 into a minus b. 100க்கு 100 cancel, 0க்கு 0 cancel, 2a plus 2b is equal to 5a minus 5b. ஸோ இப்போ ஏ எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுவோம், பி எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போவோம். அப்போ பி இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிருங்களா? அப்போ 2b ப்ளஸ் 5b வந்து எவ்வளோ வரும்? 7bன்னு வரும். 2a இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸில் போகும். அப்போ 5a மைனஸ் 2a வந்து 3a. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏபி விகிதம். அந்த ரொம்ப முக்கியம். A/B தான் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து இங்கே கொண்டு போனோம்னா 7 divided by 3 is equal to a divided by b. அப்போ a வந்து 7, b வந்து 3. அப்போ 7:3 என்றது ஆன்சர். ஆப்ஷன் ஏ 7:3 என்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க. a/5 is equal to b/7 is equal to c/8 எனில் a plus b plus c divided by a ஐ கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்தா ஏனுடைய வேல்யூ 5, பியினுடைய வேல்யூ 7, சியினுடைய வேல்யூ 8ன்னு அர்த்தம். இல்லை இதை எழுதுனா நம்ம எப்படி எழுதுவோம்? a divided by 5 is equal to b divided by 7 is equal to c divided by 8ன்னு எழுதுவோம். ஸோ இப்படி எழுதினாலும் ஏனுடைய வேல்யூ 5, பியினுடைய வேல்யூ 7, சியினுடைய வேல்யூ வந்து 8. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். நம்மளுக்கு வந்து a plus b plus c divided by ஏன்னு கேட்டிருக்காங்களா? அப்போது 5 plus 7 plus 8 divided by ஏனுடைய வேல்யூ வந்து 5. மேலே இருக்கிறது வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 7 15 15 5 20 divided by 5 is equal to 5 இங்கே அடிச்சோம்னா 4 வாட்டி
வரும், 4 டைம்ஸ் வந்து வரும். அப்போ ஆப்ஷன் டி. இந்த சம் பாருங்க, a is to b is equal to c is to d எனில் ma plus nc divided by mb plus ndக்கு சமமான விகிதம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்க கண்டிஷன் வந்து கொடுத்துட்டாங்க, a divided by b is equal to c divided by d. அப்போ நம்ம a இருக்கிற இடத்துல c போடலாம், இல்லை c இருக்கிற இடத்துல a போடலாம், b இருக்கிற இடத்துல d போடலாம், இல்லை d இருக்கிற இடத்துல b போடலாம். ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிரும். ஸோ நான் வந்து இப்போ வந்து இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். a இருக்கிற இடத்துல நான் வந்து அப்படியே வச்சுக்கிறேன், c இருக்கிற இடத்துல a போட போகிறேன். n இன்ட்டு c இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம், a போடலாமா, அப்போ a டிவைடட் பை கீழே வந்து b அப்படியே வச்சுக்கிறேன், d இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம், இங்கே b வந்து போடலாம், ப்ளஸ் n இன்ட்டு b. இப்போ வந்து மேலே வந்து நான் a வந்து காமனாக எடுக்கலாங்களா, a எடுத்துட்டோம்னா m ப்ளஸ் n, கீழே வந்து பார்த்தீங்கன்னா b வந்து காமனாக எடுக்கலாம், எடுத்தோம்னா m ப்ளஸ் n. இப்போ m ப்ளஸ் n m ப்ளஸ் 1 வந்து கேன்சல் ஆகிட்டு, அப்போ ரிமைனிங் வந்து a டிவைடட் பை b இருக்குங்களா. அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து எதுக்கு சமம் அப்படின்னு கேட்டாங்கன்னா a இஸ் டு b. a டிவைடட் பி பிஏ வந்து எப்படி எழுதலாம், a இஸ் டு bன்னு எழுதலாம். அப்போ ஆன்சர் வந்து a இஸ் டு b. ஒருவேளை சப்போஸ் ஆப்ஷனில் வந்து சி இஸ் டு டி கொடுத்தாலும் கரெக்டு தான். ஏ அப்படின்னா இங்கே வந்து என்ன பண்ணலாம், ஏக்கு பதிலாக சி போட்டுக்கலாம், இல்லை சிக்கு பதிலாக டி போட்டுக்கலாம், பிக்கு பதிலாக டி சாரி சிக்கு அந்த இந்த ஏக்கு பதிலாக சியும் போடலாம், சி இருந்தால் ஏயும் போடலாம். அப்போ நம்மளுக்கு ஆப்ஷனில் ஏ இஸ் டு பி இருக்கிறதால நம்ம அப்படியே போட்டோம். இல்லைன்னா ஏ இருக்கிற இடத்துல சியும் கொடுக்கலாம், டிக்கு பதிலாக நம்ம இங்கே பி போடலாமா, அப்போ பி இருக்கிற இடத்துல டி கொடுத்தா அப்போ சி இஸ் டு டின்றதும் கரெக்டான ஆன்சர் தான். ஒருவேளை ஆப்ஷனில் இருந்தால் சி இஸ் டு டியும் கரெக்டான ஆன்சராக வந்து வரும், அதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இந்த சம் வந்து பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5x ஸ்கொயர் மைனஸ் 13xy ப்ளஸ் 6y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 எனில் x இஸ் டு yயின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5x ஸ்கொயர் மைனஸ் 5 காமன் எடுக்கிற மாதிரி பிரிக்கணும்னா அப்போ 10xyன்னு பிரிக்கலாங்களா, மைனஸ் 10xy மைனஸ் 3xy. ஸோ இப்போ ஆட் பண்ணோம்னா மைனஸ் 10xyயும் மைனஸ் 3xyயும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் 13xy வந்துடும். ஸோ அது போல் வந்து அந்த ஈக்குவேஷனை வந்து மாற்றக்கூடாது, அது பிரித்து தான் வந்து எழுதுகிறோம். ஸோ இதில் இருந்து என்ன எடுக்கலாம்னா 5x வந்து எடுக்கலாம், எடுத்தோம்னா x மைனஸ் 2y அப்படின்னு வரும். ஸோ இதில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 3y வந்து எடுக்கலாமா, 3y எடுத்தோம் அப்படின்னா x மைனஸ் 2yn வரும் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ வந்து பாருங்கள் x மைனஸ் 2y காமனாக இருக்குது, அப்போ அதை எடுத்துடும். x மைனஸ் 2y வெளியே எடுத்தோம்னா என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5x மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 0. இது எப்படி எழுதலாம், x மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம் செப்பரேட்டாக, சாரி. அடுத்து 5x minus 3y is equal to 0 எழுதலாம், x is equal to 2y, இங்க 5x equal to 3y, x divided by y is equal to 2 divided by 1 எழுதலாம், இங்க x divided by y is equal to 3 divided by 5 எழுதலாம். அப்போ x is to y வேல்யூ தானே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு ஆன்சர் வந்து என்னன்னு வரும், 2 is to 1 வரும். அனதர் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 is to 5 வரும். அப்போ ரெண்டு ஆப்ஷனில் இந்த ரெண்டும் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஸோ 2 is to 1 3 is to 5 எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியில் வந்து வருது, 2 is to 1ம் 3 is to 5ம். ஸோ இந்த பிரிக்கிற மெத்தட் இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அடுத்த ஸ்டெப்பு நம்ம அப்படியே கொண்டு வந்துடலாம். அடுத்த சம் வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா இதை எரேஸ் பண்ணிடுறேன்.
a divided by 3 b divided by 4 is equal to c divided by 5 எனில் a is to b is to c வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே ஆன்சர் தான். எப்பவுமே a divided by 3 ன்னு கொடுத்தா a இனுடைய வேல்யூ 3 தான், b இனுடைய வேல்யூ 4, c இனுடைய வேல்யூ 5. அப்போ 3 is to 4 is to 5. ஆப்ஷன் c. அடுத்து வந்து பாருங்க சேம் மெத்தட் தான். ஸோ a is to b is to c என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படியே அதனுடைய 3 4 5 அப்போ 3 is to 4 is to 5. ஆப்ஷன் a தான் வந்து ஆன்சர். இந்த சம் பாருங்க, இதுவும் அதே போல தான். என்ன சிம்பிளிஃபை பண்ண போறோம். a is to b is to c ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ a b c, a இனுடைய வேல்யூ 10, b இனுடைய வேல்யூ 15, c இனுடைய வேல்யூ 20. 5ஆல வந்து அடிக்கலாமா? அப்போ 2 3 4 அப்போ 2 is to 3 is to 4. ஆப்ஷன் b. அடுத்து வந்து பாருங்க xyz வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/x வந்து 2, 1/y வந்து 3, 1/z வந்து 5 அப்படின்னா xyz என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பாருங்க இப்படி எழுதலாங்களா? எப்படி எடுத்து எழுதிக்கலாம்னா 1/x is equal to 2ன்னு எழுதலாம், 1/y is equal to 3ன்னு எழுதலாம், 1/z is equal to 5ன்னு எழுதலாம். இப்போ அப்படியே நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 1/2 is equal to x, 1/3 is equal to y. ஸோ y இங்கே போயிடும், 3 இங்கே வந்துடும். 1/5 is equal to z. இப்போ xyz வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? xyz வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/2, 1/3, 1/5. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா ஆன்சர் கிடச்சிரும். எல்சிஎம் வந்து எதை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அடிப்படுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10 எடுத்தால் 3 அடிப்படாது, 15 எடுத்தோம்னா 2 அடிப்படாது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 20 30 தான் வந்து வரும். 30 எடுத்தால் தான் எல்லாமே அடிப்படும். அப்போ 30ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 30யே 2ஆல் அடித்தோம்னா 15 டைம்ஸ் வரும், 30யே 3ஆல் அடித்தா 10 டைம்ஸ் வரும், 30யே 5ஆல் அடித்தோம்னா 6 டைம்ஸ் வரும். இது வந்து மறுபடியும் ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னா முடியாது. அப்போது 15 is to 10 is to 600 தான் ஆன்சர். ஆப்ஷன் டி. சிம்பிள் தாங்க. அடுத்து வந்து இந்த சம் வந்து பாருங்க. இதில் வந்து 2a is equal to 3b is equal to 4c எனில் a is to b is to c வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2 எடுத்து சால்வ் பண்ணுவோம். 2a 3bன்னு எடுத்துப்போம். இப்போ ab வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 divided by 2. அப்போ ஏக்கு வந்து 3 சப்ஸ்டியூட் பண்ணுவோம், பிக்கு வந்து 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 3b is equal to 4cன்னு எடுத்துப்போம். இப்போ b by c என்ன? 4 divided by 3. பிக்கு வந்து 4, சிக்கு வந்து 3. இப்போ இதை இந்த மெத்தடில் எழுதுங்க. abc வந்து 3 2 அடுத்து 4 3. இங்கே 2ன்றதால இங்கே 2, இங்கே 4ன்றதால முன்னாடி வந்து 4. இது வந்து எதில் அடிக்கலாம்? 2ஆல் அடிக்கலாங்களா? ஸோ இங்கே 2ஆல் அடித்தோம்னா 2 டைம்ஸ் வரும். மறுபடியும் எதுலையாவது அடிக்க முடியுமான்னா முடியாது. அப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 2 6 4 3. அப்போ 6 is to 4 is to 3 தான் ஏபிசியினுடைய வேல்யூ. ஆப்ஷன் சி. ஸோ சேம் சம் இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, அதே சம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, பார்த்துக்கோங்க. 6 is to 4 is to என்ன அங்கே வந்து ஏபிசி கொடுத்துருக்காங்க, இங்கே XYZ கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ் எல்லாம் சேம் தான். அப்போ வந்து ஆப்ஷன் சி வந்து 6 is to 4 is to 3. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள். இதுவும் அதே சம்மு தாங்க, ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்த சம் வந்து பார்ப்போம். ஸோ இங்கே வந்து x is to y is equal to 2 is to 1 எனில் x square minus y square is to x square plus y square. இது ஸ்டார்டிங்கில் பார்ட் 1 வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். x இருக்கிற இடத்துல வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், y இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 ஸ்கொயர் வந்து 4, 1 ஸ்கொயர் 1 is to 2 ஸ்கொயர் 4, 1 ஸ்கொயர் 1. அப்போ 3 is to 5 ஆன்சர். ஆப்ஷன் ஏ. இந்த சம் வந்து பாருங்கள். y இன் x பர்சன்டேஜுக்கும் x இன் y பர்சன்டேஜுக்கும் இடையே விகித பின்னத்தின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே எழுதுங்க. y இன் x பர்சன்டேஜுக்கும் x இனுடைய y பர்சன்டேஜுக்கும் பின்னம் என்னன்னு கேட்டிருக்காங்களா?
இந்த 100 போயிடும். இங்கே xyயும் போயிடும். அப்போ என்ன இருக்கும்னா 1 தான் இருக்கும். இங்கே 1:1ன்னா 1/1 1 தான். அப்போ அந்த விகித பின்னத்தின் மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. ஆப்ஷன் டி. இந்த சம் வந்து பாருங்கள், இந்த மெத்தட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். a/b3 = b/4 = c/7 எனில் a+b+c/c மதிப்பு என்னன்னா ஏக்கு கீழே இருக்கிறது ஏனுடைய வேல்யூ, பிக்கு கீழே இருக்கிறது பியினுடைய வேல்யூ, சிக்கு கீழே இருக்கிறது சியினுடைய வேல்யூ. அப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா a வந்து 3, b வந்து 4, c வந்து 7 / c கேட்டிருக்காங்க 7. இதை ஆட் பண்ணோம்னா 3 + 4 + 7 வந்து 14 / 7 அடிச்சோம்னா 2, ஆன்சர் வந்து 2. ஆப்ஷன் பி. ஸோ சேம் சம் கீழே ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்த சம்மும் சேம் தான், அதே சம்மு தான். எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்குமான்னு மட்டும் பாருங்கள். இந்த ஒரே சம்மு சேம். இங்கே வந்து பாருங்கள், 2:3, 3:5, 4:7, 5:8 இவற்றில் பெரியது எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி கேட்டாங்கன்னா டக்குன்னு நீங்கள் அடித்து பார்த்துருங்க. அடித்து பார்த்தாவே தெரிஞ்சிடும். 4/7, 5/8 பெருசு எதுன்னா அடிச்சோம்னா இது வரணும். இது வந்து அடிச்சோம்னா 0.66 6 3 18 வரும். ரிமைனிங் 20 அப்படியே போயிட்டே இருக்கும் 66. இதை அடிச்சோம்னா 0.30ங்களா, 30ல் 6 5 30. அதுக்கப்புறம் வந்து எதுவுமே வராது. அப்போ வந்து இதை விட இது வந்து எப்படி இருக்கும், பெருசாக தான் இருக்கும். 2/3 வந்து 3/5 விட 2/3 பெருசு. அடுத்து இதை அடித்தோம் அப்படின்னா 0.5735. ஸோ 0.5 வந்தாவே விட்டுருங்க. ரிமைனிங் என்ன வரும்னு பார்க்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு பெரியது தானே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சதுல ஏ தான் பெருசு. அடுத்து இது அடிக்கிறோம் 0.6848. ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 20. 20ல் வந்து 2 8 16. அப்போது இதை விட ஃபஸ்ட்டு 2/3 தான் பெருசு. அப்போது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2/3 எங்கே இருக்குன்னு 2:3. ஆப்ஷன் டி 2:3 தான் வந்து பெரிய நம்பர். அடுத்து வந்து இது வந்து பாருங்க, 72 கூட்டுத்தொகை கொண்ட இரு முழு எண்களின் விகிதம் கீழ்கண்டவாறு இருக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2 முழு எண்களுடைய கூட்டுத்தொகை அதை ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருதான், 72 வருதான். ஸோ கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் வந்து ஒன்று இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 12 வருமா. 72வை 12ஆல் அடிக்க முடியும். அடிச்சோம்னா 5 12 60, 6 12 72, 6 டைம்ஸ் வருது. அடுத்து பி ஆப்ஷன் 3 + 5 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8. 72வை 8ஆல் வந்து அடிக்கலாம். 9 8 72. அப்போ இதுவும் வந்து அடிப்படும். சி வந்து பாருங்க, ஆட் பண்ணோம்னா 7 வரும். 72வை 7ஆல் அடிக்க முடியுமா, முடியாது. அப்போ இது வராது. அடுத்து இது வந்து பாருங்க, 4 + 4:5 கொடுத்துருக்காங்களா, ஆட் பண்ணோம்னா 9 வரும். 72வை 9ஆல் அடிக்கலாமா, 8 9 72, 8 டைம்ஸ் வரும். அப்போ வந்து எது வந்து இருக்க முடியாதுன்னு தானே கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க, a/b = 2:3, b/c = 5:7 எனில் c = 42 என்றால் a வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து ஏபிசி என்னன்றதை கண்டுபிடிச்சிருவோம். ஏபிசி, ஏபி வந்து 2 3, பிசி வந்து 5 7. இங்கே 3 போடுறோம், இங்கே 5 போடுறோம். 2 5 10, 3 5 15, 3 7 21. ஸோ இது ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னா முடியாது. ஸோ இங்கே என்ன சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு சி வந்து 21 வந்து கிடச்சிருக்கு. பட் வந்து அவங்க 42 கொடுத்துருக்காங்க. அப்போது சி 21 42ன்னா 2 மடங்கு 2ஆல் மல்டிப்ளை ஆயிருக்கா. இது 2ஆல் மல்டிப்ளை ஆனாதான் இந்த 21 என்ன ஆகுது, 42 ஆகுது. நம்மளுடைய ஏ வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஏ வந்து நம்மளுக்கு 10 வந்து என்ன பண்ணுறோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20. அப்போ ஏ வேல்யூ எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 20. சப்போஸ் அவங்க பி வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா பி வந்து இங்கே 15 இருக்குது. அந்த 15 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 13 வரும். அப்போ பி வேல்யூ கேட்டிருந்தா ஆன்சர் வந்து 13 வரும். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க 27:43 என்ற விகிதத்தில் இருக்கும் உறுப்புகளிலிருந்து எந்த எண்ணை கழிக்க 7:15 என்கிற விகிதம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து இந்த 27ல இருந்து ஏதோ ஒரு உறுப்பை வந்து கழிக்கிறாங்க. 27/43 இருந்து ஒரு உறுப்பு வந்து கழிக்கிறப்போ அது எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/15. இந்த எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் வேல்யூ. ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 15 into 27 minus x is equal to 7 into 43 minus x. So 15 27 multiply பண்ணோம்னா 7 5 35 3 1 7 7 3 10 2 5 10 1 2 3 5 0 4 405 15 x is equal to 7 கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 7 21 2 4 7 28 28 2 30 மைனஸ் 7x. ஸோ இது வந்து இந்த சைட் கொண்டு வந்துடுவோம். 405 மைனஸ் 301. ஸோ மைனஸ் 15x அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆயிரும் மைனஸ் 7x. ஸோ 405ல் 301 போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 104 is equal to 7 வந்து போச்சுன்னா 8x. 8 கொண்டு வந்து இதில் அடிப்போம். 4 8 8 ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 24 3 8 24. அப்போ x is equal to 13. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 13. ஆப்ஷன் டி. அடுத்த சம் வந்து பார்ப்போம். A is to B is equal to 2 is to 3, B is to C is equal to 4 is to 3, C is to D is equal to 2 is to 5 எனில் A is to D வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ A B C D. AB வந்து 2 3, BC வந்து 4 3, CD வந்து 2 5. இங்கே 3 இருக்கிறதால இங்கேயும் 3 இங்கேயும் 3, இங்கே 3 இருக்கிறதால இங்கே 3, இங்கே 2 இருக்கு, இங்கே 4 இருக்கிறதால இங்கே 4, இங்கே 2 இருக்கிறதால இங்கேயும் 2 இங்கேயும் 2. காமனாக இருக்கிறத அடிக்க முடியுமான்னு பார்ப்போம். 2 எடுத்தோம்னா இந்த இதில் டியில் 2ஆல் அடிக்க முடியாது. 3 எடுத்தோம்னா ஏல வந்து 3ஆல் அடிக்க முடியாது. அப்போ இருக்கிறத அப்படியே மல்டிப்ளை பண்ணுவோம். 2 நாங்க 8 8 2 16, 3 நாங்க 12 12 2 24, 3 3 9 9 2 18, 3 3 9 9 5 45. ஸோ இது ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னா முடியாது. A is to D எடுத்துக்கோங்க செப்பரேட்டாக. அதுதான் நம்மளை கேட்டிருக்காங்க கண்டுபிடிக்க சொல்லி. A வந்து 16, D வந்து 45. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா A வந்து 16, D வந்து 45. ஆன்சர் வந்து 16:45. ஆப்ஷன் பி. அடுத்த சம் வந்து பாருங்க. 5x plus 15 is to 2x plus 3 is equal to 10 is to 3 எனில் xின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே எழுதுவோம். 5x plus 15 divided by. ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம், 5 வந்து காமனாக எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட்லேயே 5 வந்து எடுக்கலாம் இல்லையா. 5 எடுத்தோம்னா x plus 3 divided by 2x plus 3 is equal to 10/3 என்ன எழுதலாம். எக்ஸினுடைய மதிப்பு தான் கண்டுபிடிக்க போகிறோம். 5 இங்கே அடிச்சோம்னா 2 times n வரும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை வந்து பண்ணுறோம். 3 கொண்டு போய் அப்படியே உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவோம். 3x plus 9 is equal to இங்கே வந்து 4x plus 6. ஸோ 3x அந்த பக்கம் போச்சு, இந்த 6 இந்த பக்கம் கொண்டு வர்றோம். 9 minus 6 equal to 4x minus 3x. x is equal to 3. 9 minus 6 வந்து எவ்வளோ 3. அப்போது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஆப்ஷன் ஏ. அடுத்த சம் வந்து பாருங்க. x equal to y is equal to 3:4 எனில் 4x plus 5y is equal to 5x minus 2y காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எக்ஸ் ஒய்யை தான் அப்படி கொடுத்துருக்காங்க 3 4 அப்படின்ட்டு. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 3 போடுவோம், ஒய் இருக்கிற இடத்துல 4 போடுவோம். 4 into எக்ஸ் இருக்கு 3
plus 5 into 4 is equal to 5 into 3 minus 2 into 4. 4 3 12 plus 5 4 20 5 3 15 2 4 8 இதை ஆட் பண்ணோம்னா 32 இதை வந்து லெஸ் பண்ணோம்னா 7 வரும். அப்போ 32 divided by 700 தான் ஆன்சர். ஸோ இது x வேல்யூ 3 y வேல்யூ 4 அது வந்து எடுத்துக்கோங்க. இங்கே is2 வந்திருக்கணும், ஈக்குவல் கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அதை எடுத்துட்டு போட்டோம்னாவே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி 32 divided by 7. அடுத்து வந்து பாருங்க 1:2:3 இன் தலைகீழ் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1:2:3 இன் தலைகீழ் விகிதம் இது தலைகீழ எப்படி எழுதலாம்? 1 1/1 எழுதலாம், 2 1/2 எழுதலாம், 3 1/3 எழுதலாம். இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் என்ன வரும்? 6 வருங்களா? அப்போ 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 6 divided by 1:6 divided by 2 6 divided by 3 அடிச்சோம்னா 6 இது அடிச்சோம்னா 3 டைம்ஸ், இது அடிச்சோம்னா 2 டைம்ஸ். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6:3:2 ஆப்ஷன் பி. இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.